எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் என அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய எளிய ஒரு வசிய முத்துரையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை பயன்படுத்தி உங்களால் யாரையும் எவரையும் வசீகரணம் செய்ய முடியும். உங்கள் சொல்படி அவர்களை கேட்க வைக்க முடியும். உங்களின் மீது வெறுப்பினை பொழிபவர்களையும் நல்ல முறையிலே அன்பை பொழிய வைக்க முடியும். இது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். வாருங்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னா முத்துரை முறை அப்படின்னு சொல்கிறது. சில முத்துரைகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. அந்த முத்துரைகளை நாம் சரியான குருமாரிடம் சென்று தெரிந்து கொண்டு அதை நாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய மனதின் ஆற்றல் நம்மளினுடைய விரும்பும் நபர்களை நம்மிடத்தில் கொண்டு வர செய்யும். அது ஆணோ பெண்ணோ பொருளோ பணமோ தெய்வமோ எதுனாலும் சரி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒரு வித்தையான முத்திரைகள் நிறைய இருக்குது. அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த முத்திரைக்கு பேர் தான் சின் முத்திரை அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த சின் முத்திரை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாராலும் பரவலாக செய்யக்கூடிய முத்திரை இந்த சின் முத்திரை தான். இந்த சின் முத்திரையை நாம் போடும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய உடலில் ஏற்படுறதை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய மைண்ட் பவர் எல்லாமே அதிகமாகிறதையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த சின் முத்திரையினுடைய பலன்களாக நிறைய சொல்லலாம். அதில் வசியமும் ஒன்று. நாம் தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி வணங்கும் பொழுது இந்த சின்முத்திரையை தான் போட்டு வணங்குவோம். இந்த சின்முத்திரையை போட்டு நாம் தெய்வங்களை வணங்கும் போது அந்த தெய்வமே உங்களுக்கு வசியமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மற்ற முத்திரைகள் எல்லாமே குருமார்களினுடைய உதவியோடு சில வழிமுறைகளோடு செய்யணும். ஆனால் சின் முத்திரை மட்டும் யாரினுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை. ஆபத்துகள் எதுவும் இல்லை. எல்லாரும் எல்லா நேரங்களிலும் எல்லா வயதுடையவர்களும் போடலாம். இந்த சின்முத்திரையை போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் விழிப்படைகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் ஆழ்மனம் விழிப்படையுது. இந்த ஆழ்மனதிடம் நாம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி சொல்லுங்கள் ஹுசூர் செய்கிறேன் அப்படின்னு என்ன வந்து நிற்கிற அந்த சக்தி இந்த சின்முத்திரைக்கு இருக்குது. இந்த சின்முத்திரையை போட்டால் ஆழ்மனை ஆக்டிவேட் ஆயிரும். அலாவுதீன் பூதம் ஆக்டிவேட் ஆயிடுவார். அவர்கிட்ட நம்ம விஷயத்தை சொன்னோம்னா நிறைவேற்றி கொடுப்பார். மனதிற்கு அந்த சக்தி இருக்குது. மனதிற்கு அந்த சக்தி இருக்கா அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்களும் உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா சம்மணங்கால் போட்டு உக்காந்துட்டு, அல்லது நீங்கள் பெட்டில் படுக்கிற மாதிரி இருந்தால் பெட்லேயே உக்காந்துட்டு ஒரு 100 தாட்டி நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுங்கள். சிம்பிளாக இன்னைக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு 100 முறை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடணும். அதுக்கப்புறம் எது ஃபோன் நோண்டுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. 100 முறை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. நீங்கள் 5 மணிக்கு நான் எழுந்திருத்ததே இல்லைங்க, 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட எத்தனையோ முறை அலாரம் வச்சுட்டேங்க, அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோங்க அப்படிங்கிறவங்க கூட இதை செஞ்சு பாருங்கள். 5 மணிக்கு நீங்கள் டான் எந்திரிப்பீங்க. இது ஒரு ரகசியம். இதுதான் ஆழ்மனதின் அற்புத சக்தி. ரிலாக்ஸாக 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆழ்மனசு ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் தியானத்தில் நம்மளுக்கு தேவையானதை உள்ளே செலுத்துங்கன்னு சொல்கிறது. தியானம் பண்ணும்போது நல்ல நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல நபர்களை நினைங்க, லிசன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ லிசனிங் ரொம்ப முக்கியம். அமைதியாக இருங்க, அது உள்ளே வாங்கிக்கும். ஆள் மனசு என்னென்னத்தை உள்ளே சேர்க்கணுமோ சேர்த்திக்கும். ஸோ உங்களினுடைய மனதினை கொண்டே, இந்த சின் முத்திரையை கொண்டே அலாவுதீன் பூதத்தை ஆக்டிவேட் செய்ய வைத்து உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இதனுடைய ப்ராசஸ் எத்தனை நாள் அப்படின்னா ஒரு 7 நாள் வச்சுக்கலாம். 7 நாளே ரொம்ப அதிகம் தான். 3 நாளைக்குள்ளெல்லாம் வெற்றி அடைஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. 3 நாள், 4 நாள், 5 நாளைக்குள்ளெல்லாம் நல்ல ரிசல்ட்டை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் கண்டினியூஸாக சொல்கிறேன். உங்களுடைய விருப்பங்கள் இடைப்பட்ட காலங்களிலேயே ஒருவேளை நிறைவேறி விட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டிடலாம். நிறைவேறலைன்னா 7 நாள். ஆனால் 7 நாளுக்குள்ள கண்டிப்பாக நிறைவேறும். எந்த நபர், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, எந்த நபர் உங்களை வெறுத்து போயிட்டாங்களோ, உங்கள்கிட்ட பேசாமல் போயிட்டாங்களோ, அந்த நபர் உங்களோடு வந்து பேச வேண்டும் என்றும் அவர் உங்களோடு அன்பாக பழக வேண்டும் என்றும் மனதிலே கற்பனை செய்து கொள்ளுங்கள். விஷுவல் பண்ணுங்க. விஷுவல்னா காட்சிப்படுத்துங்க. மூளை நம்மளுடைய சப்தத்தை மட்டும் வைத்தே ஆக்டிவேட் பண்ணுறதில்ல, வெறும் குரலை கேட்டே நம்மளுடைய மூளை ஆக்டிவேட் ஆகிறதில்ல. காட்சிகளை பார்த்து தான் மூளை வேலை செய்யுது. இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் லட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். லட்டு செய்கிற ப்ராசஸ் உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள் மூளையால் அதை செய்ய முடியுமா? கடல மாவு எடுங்க, தண்ணியில் கரைங்க, எண்ணெயில் பூந்தி போடுங்க, சர்க்கரை பாவில் பூந்தி போட்டு எடுங்க, அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்கன்னா உங்களால் செய்ய முடியுமா? நான் ப்ராசஸ் தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் மூளை அதை செய்யுமா? செய்யாது. மூளையில் உள்ள ஏறிக்கும், பட் அதை செய்ய முடியாது. எப்போ செய்ய முடியும்? அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும். உடம்பை கொடுத்துட்டீங்க, உயிர் கொடுக்கணும். அந்த உயிர் தான் காட்சிப்படுத்துதல், லைவாக பார்க்கறது. ஸோ நீங்கள் கற்பனையாக லைவாக அந்த நபர் உங்களோடு அன்பாக இருக்கும்படியாக காட்சிப்படுத்துங்கள். இமேஜின் பண்ணுங்கள், விஷுவல் பண்ணுங்கள். என்னென்னலாம் அவர்களோடு நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் விஷுவல் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா எவ்வளோ நேரம் பண்ணலாம்? எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்குமாவது செய்யணும். அப்போ தான் அது ஃபுல் நம்மளுடைய மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு சரியான டைமிங்காக இருக்கும். சில பேர் 5 நிமிஷம் பண்ணுறா, 10 நிமிஷம் பண்ணுறா, அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும். இப்படி செய்ய செய்ய அந்த காட்சிகள் ஆள் மனதில் அந்த சின்முத்திரை போட்டுவிட்டே இதை செஞ்சிங்கன்னா அழகாக ஒர்க் அவுட் ஆகும். காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தரையில் உட்கார மாதிரி இருந்தால் ஒரு துணியை விரிச்சிட்டு அழகாக சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு சின்முத்திரை போடுங்க. சின்முத்திரை எல்லாருக்கும் போட தெரியும், சொல்லணுங்கிறதில்ல. 2 கையிலையும் போடணும். உங்களோட கட்டை விரலினுடைய நுனியையும் ஆள்காட்டு விரலோட நுனியையும் ஒன்றாக இணைச்சிட்டு மற்ற விரல்களை விரித்த நிலையில் உள்ளங்கையை மேல் நோக்கி வச்சு போடுறது தான் சின்முத்திரை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச முத்திரை தான். 2 கையிலையும் போட்டு அது உங்களோட சமணங்கால் போடுறீங்க இல்லையா, ஸோ உங்கள் கால் மேலே வச்சுக்கலாம். இது நீங்கள் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாக சொல்கிறேங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. தொடர்ச்சி ஒரு 7 நாள் இதை போடுறதுனால நீங்கள் என்ன காட்சிப்படுத்துனீங்களோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே காட்சியை தான் தொடர்ந்து நீங்கள் போடணும். அதாவது ஒரு காட்சிகளை வேறு வேறு மாற்றலாம். இன்றைக்கி பேசுகிற மாதிரி, நாளைக்கு வந்து பழகிற மாதிரி, அந்த மாதிரி காட்சிகளை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த நபர் ஒரே சிங்கிள் பர்சன், அந்த பர்சன் உங்கள்கிட்ட வர மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி ஒருத்தர் என் கூட பேசணும்னு நினச்சிட்டு நாளைக்கு இன்னொருத்தர் பேசணும்னு நினச்சிட்டு அவர் ஒரு வேளை பேசிட்டாருன்னா நீங்கள் அடுத்த ஆளுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஒரே நேரத்தில் அது நிறைவேற்ற முன்னாடியே மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே நபரை நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக சின்முத்திரை போட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 1 வீக்கில் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் யாரை பேசணும்னு விரும்புனீங்களோ அந்த நபர் உங்களிடம் வந்து பேசுவார், உங்களோடு வந்து பழகுவார். இது மாற்ற முடியாத உண்மை. இதில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவ் தான். இது நம்மளோட மனசக்தி அவர்களை தாக்கி அவர்கள் உங்கள் மீது ஒரு பிரியத்தை ஏற்படுத்த வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ
நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த ஆழ்மன பயிற்சியை செய்யுங்க. விரும்பிய நபர்களை விரும்பியபடி நீங்கள் நண்பராக்கி கொள்ளுங்கள், பழகலாம், அன்பை செலுத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.